ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 36வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச அதக்கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாராம், கிருஷ்ணா, நான் பல பேரை பார்த்துருக்கேன் கிருஷ்ணா. அதாவது நீ இந்த கர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் பின்பற்றாதவர்கள் என்று மனிதர்களை 2 விதமாக நீ பிரிக்கிற. இந்த மாதிரி இவாலாம் கர்மத்தை பின்பற்றுவா, தன்னோட கடமைகளை நிறைவேற்றுவா, இவாலாம் கடமைகளை கண்டுக்கவே மாட்டா என்று 2ஆக பிரிக்கிற கிருஷ்ணா. ஆனால் இவா 2 பேருக்கும் நடுவில் ஒரு தரப்பினர் இருக்கா, ஒரு கோஷ்டினர் இருக்கா, ஒரு குரூப் இருக்கா என்று நம்ம அர்ஜுனா கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் கேட் ஆன் த வால் என்று சில பேரை சொல்லுவா. அதாவது ஒரு செவர் இருக்காம், அந்த செவத்துக்கு மேலே ஒரு பூனை இருக்காம். அந்த பூனை அப்படி ரைட்லேயும் போக முடியாமல் லெஃப்ட்லேயும் போக முடியாமல் அதே செவத்தில் திக்கின்னு இருக்குன்னா அந்த ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனை கேட் ஆன் த வால் என்று சொல்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் அந்த ஒரு பூனையின் இடத்துல இருக்கலாம் இந்த நபர்கள். அதாவது ரைட்டில் போனால் கர்மத்தை பின்பற்றுகிறவர்கள், லெஃப்டில் போனால் கர்மத்தை பின்பற்றாதவர்கள். இப்படி கடமைகளை நிறைவேற்றலாமா வேண்டாமா, கடமைகளை நிறைவேற்றினா இதெல்லாம் கிடைக்கும், கடமைகளை நிறைவேற்றலைன்னா இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கும் போலவே என்று பலவிதமான கான்ட்ராடிக்டரியான விஷயங்கள் இந்த ஒரு நபருக்கு வருமா. இந்த நபர் கடைசியாக சரி நம்ம கடமையை நிறைவேற்றலாம் என்று அந்த ரைட் பக்கம் போகலாம் என்று போகும்போது அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு எண்ணம் வருமா, சரி நான் இப்போ கர்மயோகத்தை பின்பற்ற போகிறேன், கர்மத்தை நிறைவேற்ற போகிறேன், கடமையை நிறைவேற்ற போகிறேன், இதிலிருந்து எனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது, இதுவே அந்த கர்மத்தை நிறைவேற்றாதவர்களை பார், அவர்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, எவ்வளோ ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இருக்கா, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறா, அவளை போலவே நானும் இருக்கலாம் என்று திடீர்னு இந்த ஒரு நபருக்கு நினைப்பு வருமா. இப்போ அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாராம், கிருஷ்ணா, இப்படி நீ சொல்கிற மாதிரி வேணும்னே எல்லாருமே அந்த கடமைகளை விடுறதில்ல, வேணும்னே எல்லாருமே கடமைகளை செய்யாமல் விடுறதில்ல. சில பேருக்கு செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது, சில பேருக்கு செய்ய வேண்டாம் என்ற ஒரு தப்பான ஒரு முடிவு அவள் மனசுக்குள்ளே இருக்குது. இப்படி கடமைகளை செய்யலாம் என்று முதலில் நினைத்த பிறகு அந்த செய்ய வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணத்தை இவாளுக்கு யார் அளிக்கிறார். இப்படி கடமைகளை செய்யலாம் என்று அந்த ஒரு சரியான பாதையில் நடக்கலாம் என்று போகும்போது பின்னாடி இவாளை பிடிச்சு இழுக்கிறது யார் இவர்களை, இவ்வளவு நல்லவர்களை யார் அந்த நல்ல கடமைகளை செய்யாமல் தடுக்கிறது என்று நம்ம அர்ஜுன கிருஷ்ணனை பார்த்து கேட்குறார். இப்படி முழுமையாக கெட்டவர்களாகவும் முழுமையாக நல்லவர்களாகவும் இல்லாத நடு நிலையில் இருக்கும் சில நபர்கள் கடமையை செய்யலாம் என்று போகும்போது அவளை அதை செய்யாமல் தடுக்கிறது, அதிலிருந்து ஒரு ஹெசிடேஷனை கொண்டு வர்றது யார் என்று நம்ம அர்ஜுன கிருஷ்ணனை பார்த்து கேட்குறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 36வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. समस्तलोकाः सुखिनो भवन्तु. सर्वं श्रीकृष्णार्पणमस्तु.